ஹலோ வீவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூப்பில் நாளுக்கு நாள் புது புது அப்டேட்டும் புது புது செட்டிங்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி புதுசு புதுசாக வர்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேருக்கு பழைய எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸும் வந்து தெரியாமல் இருக்குது. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி வந்துட்டு யூடியூப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் டேட்டா ஃபெயிலியர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லீப்பிங் டைம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெக்-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ நண்பா, நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைலில் நாளுக்கு நாள் டேட்டா பற்றவே மாட்டேங்குது. கேட்டால் என் வீட்டில் இருக்க முன்னாடி என்ன சொல்கிறா, நீ யூடியூப் பார்த்து புறத்தையும் காலி பண்ணிடுற அப்படின்றா. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா நண்பா? கண்டிப்பான முறையில் நண்பா, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை பாரு. இந்த வீடியோவில் இருக்க மாதிரி செட்டிங்ஸை உன் மொபைலில் மாற்றி வச்சுக்கோ. உனக்கு டேட்டாவும் சேஃபாக இருக்கும். அதே சமயத்தில் நீ யூடியூப்பும் நல்லா வீடியோஸ் நிறையா பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூப்பில் டெய்லி வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களோட டேட்டா பேக்கேஜ் பற்ற மாட்டேங்குதா? அதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்குது. வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் போய்க்குங்க. செட்டிங்ஸில் வீடியோ குவாலிட்டி அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மொபைல் டேட்டா நெட்வொர்க்ஸில் இருக்கக்கூடியதில் டேட்டா சேவர் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே வெளில வந்தீங்க அப்படின்னா ஆட்டோ ப்ளே இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட டேட்டா எப்போயுமே சேஃபாக இருக்கும். இன்னொன்று, உங்களோட டேட்டா பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோவும் குவாலிட்டியாக பார்க்கலாம். ஹே மச்சி, நான் பார்க்குற வீடியோ லிஸ்ட் எதுவும் மற்றவங்க யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியக்கூடாது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? நண்பா இருக்குது. அதுக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கெலாம் சிம்பிள் டிப்ஸே இருக்குது. இந்த வீடியோவை பாரு. அதில் போய் பார்த்த அப்படின்னா உன்னோட லிஸ்ட்டு எதுவுமே மற்ற யாருக்கும் தெரியாது. பார்த்துட்டு இருக்க யூடியூப்பில் உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரி, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூஸ் ஹிஸ்ட்ரி எதுவுமே வரக்கூடாதா? அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இன்காக்னிட்டோ மோடு தான். அந்த இன்காக்னிட்டோ மோடு யூடியூப்பில் இருக்கா பிரதர் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம், யூடியூப்பில் இன்காக்னிட்டோ மோடு இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை. உங்களோட லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸ் லோகோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து இன்காக்னிட்டோ மோடு அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சர்ச் பண்ணக்கூடியது, நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ், ஆடியோஸ் எதுவுமே வந்து உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரியில் காமிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. டே மச்சி, என்னடா சொல்கிற? இவ்வளோ விஷயம் இருக்கா யூடியூப்பில்? இது தெரியாமல் நம்ம யூடியூப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா? ஆமாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றது தெரியுமா? இதை தாண்டி எப்படி இப்படி யார் யார் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதும் உனக்கு தெரியுமா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தானே உனக்கு தெரிஞ்சு. பார்த்து தெரிஞ்சுக்க யூடியூப் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு. ஒரு நிமிஷத்துக்கு 500 மணி நேரத்துக்கான வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. மக்களில் 50% பேர் மொபைலில் தான் யூடியூப் பார்க்குறாங்க. ஒரு மாதத்துக்கு 1.5 பில்லியன் யூசர்ஸ் ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வரக்கூடிய வியூஸோட அளவு எவ்வளோ தெரியுமா? 5 ட்ரில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸில் மட்டும் போயிட்டுருக்கு. யூகேயில் இருக்க குழந்தைங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. படிக்கிறதுக்காகவும் அவங்களோட திறன்களை காட்டுறதுக்காகவும். தோராயமாக 2.1 பில்லியன் யூசர்ஸ் ஒரு மாதத்துக்கு யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்காங்க. பெண்களை காட்டிலையும் ஆண்கள் தான் யூடியூப்பை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நீ இவ்வளோ சொல்கிறியே, எங்கள் யூடியூப் ஷார்ட்ஸை ஓட்டி பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா சொல்லு பார்ப்போம். அதுக்கு ஏன்டா இல்லை, யூடியூப் ஷார்ட்ஸையும் ஓட்டி பார்க்கலாம். அதை நான் சொல்கிற விதத்தில் சொல்கிறேன். நீ இந்த வீடியோவை பாரு. அதை பார்த்த அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸையும் ஓட்டி எந்த டைம் வேணுமோ அந்த டயத்தில் மட்டும் பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம ஷார்ட்ஸை வந்து ஓட்டி பார்க்க முடியாது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்கை இப்போ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஷார்ட்ஸை வந்துட்டு ஓட்டிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் போய்க்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷார்ட்ஸுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய லைப்ரரி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் லைக்டு வீடியோஸ்ன்னு இருக்கா, அதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. டேய் மச்சி, வர இந்த யூடியூப்பால் எனக்கு என் பொண்டாட்டிக்கு நாளுக்கு நாள் சண்டை அதிகமாகிட்டே வருதுடா. என்னடா சொல்கிற? யூடியூப்புக்கும் உன் பொண்டாட்டி சண்டைக்கு என்னடா சம்பந்தம்? அது வேறு ஒன்றும் இல்லைடா. நான் பாட்டில் இந்த யூடியூப்பில் காதில் மாட்டிட்டு பார்த்துட்டே இருக்கேனா, அதில் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அவள் சொல்கிறது எதையும் நான் கேட்க மாட்டேன்றேன்னு டெய்லி என் கூட சண்டை பிடிக்கிறாடா. அந்த ஃபோனை இதோட 2 ஃபோன் உடச்சிட்டாடா. இது 3ஆவது ஃபோன்டா. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்காடா? அதுக்கு என்னடா, ஈஸியாக இருக்குடா. நான் சொல்கிறேன், அதை குறித்து வச்சுக்கோ. அதுக்கேற்ற மாதிரி நீயும் வந்துட்டு உங்கள் முன்னாடியோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் யூடியூப் வீடியோவும் பார்க்க. யூடியூப் வீடியோவில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? அதை விட்டு வெளியில் வர்றதுக்குன்னு ஒரு சின்ன பிரேக் டைம் இல்லை ஏதாவது ரிமைண்டர் மாதிரி இருந்தால் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் ஜென்ரல் போய்க்கோங்க. ஜென்ரல் போனீங்க அப்படின்னா அதில் டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் அதுவே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும், இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பிரேக் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, கண் எரிச்சல் இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. மேற்கொண்டு நல்ல நல்ல வீடியோஸ் எங்களை மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும்.
யூடியூப்பையே ஓப்பன் பண்ணாமல் என்னால் வாட்ஸ்அப்பில் யூடியூப் வீடியோ அனுப்ப முடியும். உன்னால் முடியுமா? டேய் அது எப்பட்றா முடியும்? யூடியூப் ஓப்பன் பண்ணாமல் எப்பட்றா நீ வீடியோ ஷேர் பண்ணுவ? அதுக்கெலாம் ஐடியா இருக்கு மச்சி. அதுக்கு தான் சாம்சங் வேணுன்றது. இந்த வீடியோவை பாரு யூடியூப்பில் தெரியும். பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஷேர் பண்ணணும்னா என்ன செய்வோம்? அதில் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வாட்ஸ்அப்பையோ இல்லை மற்ற அப்ளிகேஷனையோ செலக்ட் பண்ணி அதில் போய்ட்டு அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுவோம். அப்படி தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆனால் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு இன்னும் சிம்பிளாக சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. நான் அது என்னன்றதை சொல்கிறேன். நீங்கள் ஒரு சாம்சங் கேலக்ஸி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. உங்களோட கீபோர்டில் நீங்கள் அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு யூடியூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ எதுவோ அந்த இடத்துல அது மேலே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்த வீடியோஸ் எல்லாமே அது லிஸ்ட் அவுட்டில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை அங்கேருந்தே டேரெக்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். இதுக்காக நீங்கள் யூடியூப் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ நேரம் யூடியூப் பார்க்குறேன்னு உனக்கு தெரியுமாடா? அது யாருக்கு தெரியும்? நான் பாட்டில் காதில் மாட்டிட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியது. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10-15 மணி நேரம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் கிடையாது. நீ எவ்வளோ நேரம் யூடியூப் யூஸ் பண்ணுற, எவ்வளோ நேரம் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, ஓவரால் வீக்கில் வந்துட்டு நீ எவ்வளோ நேரம் யூடியூப் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்றது எல்லாத்தையுமே யூடியூப்லேயே போய் செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோ. சரியா? அதை பார்த்து யூடியூப்போட டயத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து யூஸ் வீடியோஸ் தோராயமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை எங்கே தெரிஞ்சுக்கலாம்? வாங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கிங்க. அதில் டைம் வாட்ச்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓவரால் ஒரு வீக்குக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காமிச்சிரும். உங்களோட மொபைல் மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டிவி, லேப்டாப் வேறு எங்கெங்கே உங்களோட லாகின்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அதனோட டீட்டெயிலுமே கீழே இந்த வாட்ச் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஓவரால் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக். டேய் நண்பா, இந்த கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கா? நீ தான் மொபைலுக்கு எவ்வளோ சொல்கிற, இந்த கம்ப்யூட்டருக்கும் கொஞ்சம் அப்படியே சொன்னேன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதை பார்த்து நாங்களே எங்கள் கம்ப்யூட்டர் எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறோம்ல. அதுக்கு என்ன நண்பா, பிரச்சனையே இல்லை, சொல்லிட்டா போச்சு. அடுத்து வர வீடியோ ஃபுல்லாக எல்லாமே கம்ப்யூட்டரை பற்றின வீடியோ தான். நீ அதை ரெகுலராக பார்த்து தெரிஞ்சுக்க. கம்ப்யூட்டரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, பத்தாததுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய யூசேஜ் மெத்தட்ஸு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பற்றின டிப்ஸு எல்லாமே இதுலேருந்து வரப்போ போகுது. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலான டெக்-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும்.